வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான டாபிக்ஸு ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் எதையுமே எதை பற்றியுமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நம்ம மணி ரிலேட்டடான டாபிக்ஸு நம்ம முழுக்க முழுக்க நம்மள ஒரு எம்ப்ளாயியாக பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சொசைட்டி முழுக்க முழுக்க இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஓகேங்களா? இன்றைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, புவர் பீப்பிள்ஸ் ஏன் பார்த்தோம் அப்படின்னா புவர்லேயே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த கான்செப்ட்டில் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ சேலரி வருது, ஆனால் லைஃப் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் நானும் இருந்திருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட்டு 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பதிவு பார்த்தோம் அப்படின்னா நிறையா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிருக்கேன். பட் ஆனால் பண்ண முடியல. ஸோ இந்த இயரில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் யாரையும் பார்த்தோம் அப்படின்னா இன்சல்ட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? புவர் பீப்புள் ஏன் பார்த்தோம் அப்படின்னா லேசின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, இல்லை. ஆனால் ஒரு ப்ரூட்டல் ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஏன் பாதி மக்கள், ஓகேங்களா, பாதி மக்கள் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கூட புவராகவே இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்டு நிறையா பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் பீப்புள்ஸ் பார்த்தோம்னா சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? லைஃபு ஃபுல் அண்ட் ஃபுல் இஎம்ஐலேயே ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் ரிச் பீப்புள்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ரிச்சர் ஆகிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் காலேஜ்லேயும் நமக்கு ஒரு இதை பற்றின ஒரு டீட்டெயிலாக எதையுமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறதோ எந்த புக்லேயுமே கிடையாது. எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலையுமே மணி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எந்த இதுலையுமே கிடையாது. காலேஜில் சொல்ல மாட்டாங்க. சொசைட்டியில் கூட மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு ஃபேக் மோட்டிவேஷனாக கொடுப்பாங்க. பட் ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எமோஷ்னலாக இல்லை, ஒரு ரியாலிட்டியை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்கள் மைண்ட் செட்டை பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? மேபி உங்கள் ஃப்யூச்சரை கூட பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான இந்த வீடியோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாவர்ட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாவர்ட்டி மோஸ்ட்லி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, புவர் பீப்புள் ஸ்டே புவர் பிகாஸ் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தோம் அப்படின்னா அது பிறந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்வைவல் சிஸ்டத்து மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரிச் பீப்புள் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிறந்த பையன், ஓகேங்களா, ஒரு ரிச் பீப்புள் ஒரு பிறந்த பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தப்பு பண்ணுவான். ஓகேங்களா? தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. அதேமாரி நெட்வொர்க் இருக்குது, கைடன்ஸ் இருக்குது, ஒரு பேக்கப்பான ஒரு மணி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் புவர் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஓகேங்களா? ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசாஸ்டர் மாதிரி ஃபுல்லாக அழிஞ்சிருவோம். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போதும் கண்டிப்பாக டெப்த் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு கடனாளியே ஆகி நிற்போம் நம்ம. ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகி நிற்கும். ஸோ நம்ம 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 அதாவது ஒரு புவர் பீப்புள் எப்படி ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி சர்வை பண்ணலாங்கிறத ட்ரீம் பண்ணுவான். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ரிச் பீப்புள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மணி பேக்கப் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாமல் அவனுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி அவன் ஓட ஆரம்பிப்பான். பட் ஆனால் ஒரு புவர் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறதே அவனுக்கு எப்படி சர்வை பண்ணுறதுங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ ரிச் பீப்புள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரீம் பண்ணுறது என்ன அப்படின்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்பா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம், விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. ஸோ இது டேலண்ட் இஷ்யூ இல்லை ப்ரோ. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் இஷ்யூ. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பெர்சன், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெர்சன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெர்சன் அப்படிங்கும்போது அப்பா ஆல்ரெடி பிஸ்னஸ் ஓனராக இருக்கார். ஓகேங்களா? ஹி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் மேனு. ஹி கேன் லேர்ன் பிஸ்னஸ் கிளாரிட்டி. ஓகேங்களா? கிளாரிட்டி ப்ளஸ் காம்லி. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸை எப்படி ஒரு அமைதியாக ஒரு கடைசி வரைக்கும் ஒரு கடைசி கட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா டெய்லியும் ஒரு வேஜ் ஒர்க்கர். ஓகேங்களா? ஒரு கூலி வேலைக்கு போவார். அவனுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னா வீட்டில் கரண்ட் பில் பே பண்ணுறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா யோசிக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடும். பட்டு போத் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஸ்டார்டிங் லைனில் தான் இருந்து வராங்க. ஓகேங்களா? சேம் ஸ்டார்டிங் லைனில் தான் வராங்க. ஒரு ஸ்கூல் சிஸ்டத்தை பற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூல் சிஸ்டம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? நல்லா படிக்கணும், மார்க் அதிகமாக வாங்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு 60, 70 வயசு வரைக்குமே வேலை செய்யணும். ஆனால் நோபடி டாட் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டிங், டெப்த் டிப்ஸு, டேக்ஸ், இன்ஃப்ளேஷன்ஸ், பிஸ்னஸ் மைண்ட் செட்ஸு. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஒரு நூலளவு கூட எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா
அ பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சிருக்குமே ஒழிய, ஆனா இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி சுத்தமா நாலேட்ஜ் இருக்காது. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் கிரியேட் பண்றதே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயீஸ கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நாட் ஃபினான்ஷியலி ஃப்ரீ பீப்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த என்விரான்மென்டல்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலை ஆட்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்வு பண்றதுக்கான ஒரு எலிகளா தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ சேலரி ட்ராப் அப்படின்னு எடுத்துக்கும்போது, சேலரி வந்த உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா, போறவருடைய மைண்ட் செட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபோன் அப்கிரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஃபோன் அப்கிரேட் பண்ணலாம். பைக் இஎம்ஐ கட்டலாம். ஓகே. ஸ்டேட்டஸ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெண்டிங். ஓகேங்களா? ஸ்பெண்டிங் அப்படிங்கும்போது செலவு பண்றதுக்கு, அதாவது வந்து தன்னுடைய பேக்கிரவுண்ட அதிகப்படியா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்பெண்டிங் பண்றதுக்கான ஆரம்பிப்பான். ஒரு அன்னெசசரியான ஃபங்ஷனுக்கு போவோம். ஒரு இம்ப்ரெஸ் அதான் வந்து அதாவது வந்து மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்குனுக்காகவே அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனிய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடைசியா லாஸ்ட்டா என்ன வந்து நிக்கும் அப்படின்னா, மணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டா நிக்கும். மந்த்லி ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா? ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மந்த்லி ரீசெட் ஆயிரும். திரும்பவும் அவன் மறுபடியும் ஓட ஆரம்பிப்பான். ரிச் மைண்ட் செட் என்ன பண்ணும் அப்படின்னா, மணி வந்த உடனே ஒரு அசெட் பை பண்ணுவான். ஓகேங்களா? ஒரு அசெட் பை பண்ணுவாங்க. அதான் வந்து அதனுடைய ஸ்கில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பிசினஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பில்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு பவர்ஃபுல் லைனு. புவர் பீப்பிள் பை லயபிலிட்டீஸ் டூ லிக் ரிச். ஓகேங்களா? ரிச் பீப்பிள் பை அசெட்ஸ் அண்ட் பிகம் ரிச்சர். ஓகேங்களா? இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாமரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏழை மக்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு அசெட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்காம, ஒரு லயபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா, அது ஒரு லயபிலிட்டி. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த வீட்ல இருக்க போறோம். அந்த வீட்லேருந்து நமக்கான எந்த இன்கமுமே வராது. ஓகேங்களா? இப்போ ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா, அந்த மொபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கானது. ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு ரெவன்யூமே எடுக்க முடியாது. அதாவது வந்து கிரியேட்டர், யூடியூபர்ஸ் அவங்க தனி. பட் ஆனா நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு கேட்ஜெட் வாங்குறோம் அப்படின்னா, அத வச்சு நம்மளால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுது அப்படின்னா, அது ஒரு அசெட்டா அலோகேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா அத பத்தின அதாவது வந்து ரிசல்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ரிசல்ட் அப்படிங்கிறது அதிலிருந்து இன்கம் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற இதில இருக்கணும். பட் எடுக்க முடியல அப்படிங்கும்போது அது லயபிலிட்டீஸ். ஓகேங்களா? அதனுடைய ரேட் குறைஞ்சுக்கிட்டே தான் வருமே ஒழிய கொண்டு கூட ஏறாது. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். புவர் பீப்பிள் பை லயபிலிட்டீஸ் டூ லிக் அதாவது வந்து பணக்காரனா காட்டிக்கணுங்கிறதுக்காக ஒரு வீட்டையோ, ஒரு பொருளையோ வந்து ஒரு பாமரன் வாங்குவான். பட் ஆனா ஒரு ரிச் பீப்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு நிலத்தையோ ஓகேங்களா, பை அசெட் ஓகேங்களா, பை அசெட் அலோகேஷன் அப்படிங்கும்போது ஒரு போர்ட்ஃபோலியோ அதாவது வந்து ஒரு 10,00,000 மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது, ஒரு 1 crore மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது, இந்த மாரி ஸ்டாக் மேனேஜ்மென்ட் பண்றது. ஸோ இந்த மாரி கான்செப்ட்ல கூட அவங்க போயிருவாங்க. டூ மேக் எ அ ரிச்சர் ஓகேங்களா. ஒரு இஎம்ஐ கல்ச்சர் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இஎம்ஐ கல்ச்சர்ங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு இந்தியன்ல ஒரு டேஞ்சரான ஒரு அடிக்ஷன் என்ன தெரியுங்களா? ஒரு நாட் ஆல்கஹால், நாட் ஸ்மோக்கிங் ஓகேங்களா. இத விட்டுருங்க. இஎம்ஐ தான். இஎம்ஐ டவுன் பேமெண்ட்டு, இந்த ஈஸி இஎம்ஐ, இன்ஸ்டால வந்து அப்ரூவல் கிடைக்கிறது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் மாரி தெரியும். ஆனா வந்துட்டு அது இன்விசிபிள் செயின் மாரி. ஓகேங்களா. அது நெறைய பேத்துக்கு தெரியாது. அ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மந்த்லி சேலரி ஒரு 25,000 வருது அப்டின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்டின்னா, பைக் இஎம்ஐ, ஃபோன் இஎம்ஐ, பெர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, டியூவு இந்த மாரி இப்டி இருந்துச்சு அப்டின்னா, ஃபியூச்சர் இன்கம்மே வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா வித்த மாரி கணக்காயிரும். ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சருக்கான ஒரு மணிய வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம இப்பவே வந்துட்டு வித்த மாரி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபியூச்சர்ல வாழ்றது, இப்பவே வந்து பார்த்தோம்னா குடுத்த மாரி ஆயிரும். ஸோ அப்டிங்கும்போது நம்ப பைக் இஎம்ஐக்கு ஓடணும், ஃபோன் இஎம்ஐக்கு ஓடணும், கார் இஎம்ஐக்கு ஓடணும், பர்சனல் லோனுக்கு, கிரெடிட் கார்ட் டியூவுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபியூச்சர்ல அதான் வந்து ஃபியூச்சர்ல அசெட்ட தான் பில்ட் பண்ணணும்னு நெனைக்குமே தவிர, நம்ம வந்து பார்த்தோம்னா லயபிலிட்டிய பில்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்ட நம்ம இப்பவே கட்டிட்டு வர மாரி இருக்க சூழ்நிலை தான் இந்த இஎம்ஐ அப்டிங்கிறது. ஓகேங்களா? ஒரு டீப்பான பாயிண்ட் என்ன அப்டின்னா, மோஸ்ட் புவர் பீப்பிள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, அவங்களுடைய சேலரி வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆல்ரெடி டிசைட் பண்ணிருவாங்க. இப்போ ஒரு 25,000 வாங்குறான் அப்டின்னா, அந்த 25,000க்கான செலவ அவன் இப்பவே முடிவு பண்ணிருவான். அந்த 25,000 எங்கெங்க போகணும் அப்டின்னு சொல்லி. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்மளால எப்டி சேவிங்ஸ் பண்ண முடியும்? நம்மளால எப்டி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும்? எப்டி இன்சூரன்ஸ் எப்டி கட்ட முடியும்? ஸோ இந்த மாரி கான்செப்ட்ல நீங்க இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுலேருந்து இஎம்ஐ டெப்த்லேருந்து வெளிய வாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிங்க. பிசினஸ பில்ட் பண்ணணும்னு நெனைங்க. தயவு செஞ்சு சேலரின்னு ஒருத்தனுக்கு கீழ வேலை செய்யணும் அப்டிங்கிறதுல, தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. ஓகேங்களா? இப்போ சேலரி வரதுக்கு முன்னாடி ஈவன் கம்ஸ் பேங்க்ஸ் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி கான்செப்ட் தான் இருக்கு இப்போ. இப்போ இருக்க நிலைமையில. இப்போ ஒரு 19-25 ஓகேங்களா? இப்போ ஒரு மேரேஜ் முன்னாடியே பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கும் அப்டின்னா, ஜாலியா இருக்கலாம்னு நோக்கம். ஓகேங்களா? ஜாலியா இருக்கிறது அப்டின்னா,
அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா எதையுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ சோசியல் பிரஷர்னால இந்த மாரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, மெனி பீப்பிள் ஸ்டே புவர் பிகாஸ் தே ஸ்பெண்ட் மனி ஃபார் அதர் பீப்பிள் ஒப்பீனியன்ஸ். ஸோ அப்படின்னு எடுத்துக்கும்போது, இப்போ மத்த பீப்பிளுடைய ஒப்பீனியனுக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா செலவு பண்ற மாரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ மேரேஜ் ஷோ ஆஃபா இருக்கட்டும், இல்ல வந்து கோல்டு ஃபார் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், காஸ்ட்லி ஃபங்ஷனா இருக்கட்டும், இல்ல பிராண்டட் அடிக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஃபேக் ரிச் லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், ஒரு வில்லேஜ்ல கூட பார்த்துருப்பீங்க. லோன் எடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பண்ண அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ஒன் டே ஃபங்ஷனுக்காக 5 இயர்ஸ் சஃபரிங் ஆகுது. ஓகேங்களா? 5 இயர்ஸ் சஃபரிங்க்காக ஒரு ரிச்சர் அந்த மாரி பண்ணுவானான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டான். ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அது. ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பனா பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதே மாரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மௌரியன். ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் லோன் இருக்கு. ஓகேங்களா? நானும் லோன் இல்லன்னு சொல்லல. எனக்கும் லோன் இருக்கு. எனக்கு 15 லேக்ஸ் டெப்த் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான இன்கம்ம நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்கிரீஸ் பண்ணி நான் டெப்த்த தான் ஃபர்ஸ்ட்டு குளோஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ, அதனுடைய நாலேட்ஜ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நெறைய பேர் என் ஏஜ்ல இருக்கவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதே மாரி அந்த மாரி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ, இது போல ரெகுலரா யூஸ்ஃபுல்லா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் மௌரியன். நானும் 19 ஏஜ் தான். ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஓகேங்களா?